ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு இளைஞன் ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷங்களா வேற ஒரு ஊர்ல படிச்சுட்டு, அப்புறம் படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காம, கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு, மனசுக்கு திருப்தி இல்லாம, அவர் முயற்சி பண்ற படிப்புக்கேத்த வேலை முயற்சி பண்ணி அது கிடைக்காம, ஆம், கிடைச்ச வேலையை செஞ்சு அது அவருக்கு பிடிக்காமன்னு ஒரு மன உளைச்சல்ல இருந்தார். ரொம்ப ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸில் எக்கச்சக்கமாக இருந்தார். ஒரு 7-8 வருஷங்கள் இதே மாதிரி போனதுக்கப்புறம் திடீர்னு அவருக்கே நம்ம போகிறோம், இதுக்கு மேலே நாம் எதுவும் நம்ம ஊருக்கு போகலாமே, கொஞ்சம் போய் ஊரில் நம்மளுடைய சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு வரலாம், அப்பா அம்மாவை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வரலாம், மற்ற சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி அவங்களுடைய பெரியம்மா இருந்த ஊருக்கு, கிராமத்துக்கு அவர் வரார். அந்த கிராமத்துக்குள்ள அவர் உள்ள நுழைஞ்சதுமே பார்த்தா ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு அவருக்கு கிடைக்குது. அந்த பெரியம்மா வீட்டில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. யாருமே சிடு கடுக்கடு குடுக்குடுன்னெலாம் இல்லவே இல்லை. சரி, அவருக்கு அதுவே ஒரு மாற்றமான ஒரு உணர்வாக இருக்குது. ஒரு வார்ம் ஃபீலிங் வருது. சரி, நான் பெரியம்மா ஊரை சுற்றி பார்த்துட்டு வரேன், எவ்வளோ அழகாக இருக்கு உங்கள் கிராமம், நான் பார்த்துட்டு வரேன்னு அவர் இறங்கி வெளியே போய் பார்க்குறாரு. அவர் போகிற இடத்துல எல்லாம் ஜனங்க ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து, என்னப்பா நல்லா இருக்கியா, அப்புறம் அந்த விஷயம் என்னாச்சு, சரி அப்படின்னு ஒருத்தரை ரொம்ப பாசமாக நேசமாக குசலம் விசாரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதாவது அந்த ஊரே இட் இஸ் ஃபில்டு வித் ஹாப்பினஸ், சியர்ஃபுல்னஸ், அண்ட் எவ்ரிபடி ஆர் லிவிங் இன் ஹார்மனி. ஒரு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஊரே இப்படி இருக்க முடியுமா? எல்லாருமே சொந்த பந்தங்கள் மாதிரி இருக்காங்களே, எங்கே பார்த்தாலும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக, தே ஆர் ஸோ சியர்ஃபுல். ஐ சே, எப்படி இது அப்படின்னு அன்றைக்கி சாயங்காலமே வீட்டுக்கு பெரியமாட்ட, பெரியம்மா எப்படி பெரியம்மா ஊரே இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு பாசிட்டிவாக இருக்குது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, என் மனசில் ஒரு பெரிய பாறாங்கல் இருந்தது, அது அப்படியே இழகிற மாதிரி இருக்குது, இது என்ன ரகசியம், கொஞ்சம் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்குறார். அவருக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயங்கள். இத்தனைக்கும் அந்த பையன் நல்ல சின்ன வயசு பையன்தான். ஸோ வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு யூத், அந்த வயசு தான். அந்த பிள்ளை மட்டும் இல்லை, அந்த பிள்ளை மாதிரியே நம்ம கிட்டேயும் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அவங்க பெரியம்மா அந்த பையனை இப்படி சிரிச்சுக்கிட்டே உட்கார வச்சு டீயை கொடுத்துட்டு, இவங்களும் டீ குடிச்சிட்டு சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை கண்ணா, ஒரு பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க, அந்த பாட்டி தான் எல்லாத்துக்கும் மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நாம் எதை சொன்னாலும் அவங்க அதை சிரிச்சுக்கிட்டே ஸ்மைல் பண்ணிகிட்டே கேட்பாங்க. அவங்க வீட்டை விட்டு அவங்க வெளியே வராங்கனாலே ஒரு புத்துணர்ச்சியோட, ஒரு ஸ்மைலோட அவங்க வருவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் எதை வேணாலும் சொல்லலாம், எந்த பிரச்சனை வேணாலும் சொல்லலாம். டீ குடிச்சிக்கிட்டே அவங்களும் பேசுவாங்க. ஒரு டீ ஒன்று கொடுப்பாங்க, அது மேஜிக் டீன்னு நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம். அந்த பாட்டி பண்ண வேலை தான். பாட்டியா? ஆமாம் கண்ணா, இத்தனைக்கும் அந்த பாட்டி தனியாக இருந்தாங்க. அவங்க ரொம்ப பணக்காரங்கள்லாம் கிடையாது, சாதாரணமான ஒரு வீட்டில் சாதாரணமாக தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எளிய குடும்பம், எளிய பாட்டி. என்ன பாட்டி, என்ன என்ன ஆச்சு பெரியம்மா, அந்த பாட்டியை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, அந்த பாட்டி அந்த கிராமத்திலேயே அவங்க வாழ்ந்துருக்குறாங்க. அவங்களுடைய கணவர், 2 குழந்தைகள் அப்படின்னு ஒரு கைக்கு அடக்கமான அளவான அழகான குடும்பமாக இருந்திருக்கிறாங்க. அந்த கணவர் அவங்க வயலில் வேலை செய்யும்போது பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்வாராம். அந்த பாட்டியோட குழந்தைகள் அங்கே தோட்டத்தில் விளையாடும்போது அந்த பிள்ளைகளுடைய சிரிப்பொலி கிராமம் பூரா எதிரொலிக்குமா. இந்த குடும்பமே மகிழ்ச்சிகரமாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துருக்குறாங்க. ஆனால் நாம் எதிர்பார்க்காத சமயத்தில் தானே வாழ்க்கை நமக்கு பல சவால்களை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு கடுமையான குளிர்காலத்தில் அந்த பாட்டியுடைய கணவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். டாக்டர் அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை. அப்படியே அஃபோர்ட் பண்ணாலும் டாக்டர் வாஸ் மைல்ஸ் அவே, ரொம்ப தூரத்தில் இருக்கார். அவர் வர்றது பார்க்கறது முடியாத காரியம். பாட்டி ஷீ ஹேஸ் ட்ரைட் எவ்ரி ஹோம் ரெமெடி,
and she has prayed all the prayers, every prayer. ஆனாலும் அந்த கணவர் வந்து இறைவனடி சேர்ந்துட்டார். பாட்டி சோர்ந்து போய் அழு 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 அழுன்னு மாசக்கணக்கில் தன்னைத்தானே வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு அழுதுருக்குறாங்க. திடீர்னு ஒரு நாள் பாட்டியே வந்து மலர்ந்த முகத்தோடு வெளியே வந்து இருந்திருக்கிறாங்க. என்னன்னு ஊர்க்காரங்கெல்லாம் கேட்டதுக்கு, அந்த கடும் குளிர், அந்த ஸ்னோ கொட்டுற நேரத்துலேயும் வீட்டு கதவை நான் திறந்தப்போ ஒரு மலர் பூத்து இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மலரை பார்க்கும்போது எனக்கும் தெரிஞ்சுது, ஓ இவ்வளவு ஸ்னோ, இவ்வளவு கடுமையான குளிர்லேயும் ஒரு மலரால் மலர முடியும்னா நம்மளை சுற்றி எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், இருட்டாக இருக்குது அப்படின்னும் போதும் அதில் நாம் ஒரு வெளிச்சத்தை தேட முடியும். We can be thankful for, or we can start searching for little happinesses, and we can be happy for our little blessings. So தனக்கு கிடைச்ச சின்ன சின்ன சந்தோஷங்களை அவங்க தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள், இறைவன் அவங்களுக்கு கொடுத்த சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து இது நமக்கு இருக்கே, இது நமக்கு கிடைச்சிருக்கேன்னு அதில் வந்து நிறைவாக இருக்க பழகியிருக்கிறாங்க, பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. They have seen life from a totally different perspective. ஆரம்பத்தில் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கு. ஆனால் மைண்டை டியூன் பண்ணி அவங்க அதை வந்து பழக 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 வாழ்க்கையை புது கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்து அதுவே அவங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்குது. சரி, நாமளும் அதையே ஃபாலோ பண்ணலாம்ல. சின்ன சின்ன விஷயங்கள், லிட்டில் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ஸ்மால் ஹாப்பினஸஸ் மேக் த டிஃப்ரென்ஸ். வாழ்க்கை நாம் பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறது. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.